அர்-ரஹ்மான் ட்ரஸ்ட் நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சி திருநெல்வேலி ஜங்ஷன் ராஜ்மஹாலில் மாலை 5:30 மணி முதல் 6:30 வரை அதன் தலைவர் டாக்டர் முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது. அதன் ட்ரஸ்டிகள் பகல் ரஹ்மான், முகமது அலி, ஆதம், ஜபருல்லா, பீர் முகமது, அன்சாரி, ஹாஜகான், சேட், ஃபீலால், முத்துவாப்பா, அலுவலக அலுவலர் ருகையா பலர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் ஆலிம் காஜா முகைதீன், ஜமால் முகமது பாகவி, சின்சியர் ட்ரஸ்ட் ஈஹா, இஆர் சையது அகமது, நேசம் பரரா மெடிக்கல் காலேஜ் ஹனீர், இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி, சையத் அலி, தாலை நவாஸ்கான் சங்கம், சுப்பிரமணியன், ஐயாவளி பாலமுருகன், என்பிஎன்கே வெங்கட்ராமன், மிதார் முகைதீன், டாக்டர் அபு, டாக்டர் ஹைனத் அலி பாத்திமா, சையது அப்பாஸ், டிஇசி சையது மற்றும் 265 அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களுக்கு டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் நன்றி தெரிவித்தார். اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين கருணையும் இரக்கமுள்ள ரப்பே, ஒரு மேலான கருணை நாளிரப்பே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்திருந்த எல்லா விதமான குற்றக்குறைகளை உள்ள அன்பினால் கருணையினால் ரப்பே நீ மன்னித்து அருள்வாயாக. உன்னுடைய அளவில் ஏதான உபகாரங்களை வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு நேரங்களில் உனக்கு மாற்றமான காரியங்களை, பாவமான காரியங்களை புரிந்து செய்து கொண்டோம். ரஹ்மானே, ஒரு கருணையினால் எங்களை தருவாயாக. எங்களை ஏற்றெடுத்த அதை பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், உத்தார் உறவினர்கள், நண்பர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்களை நேசிப்பவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்து விடுவாயாக. வாழும் காலமெல்லாம் பிறருக்கு உபகாரமாக வாழ்வதற்குண்டான உயர்ந்த பக்குவத்தையும் வாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த அருள்வாயாக. உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல்களில் இருந்து சமூகத்தையும் நாட்டையும் உலக அளவில் நீ பாதுகாத்து அருள்வாயாக. எங்கெல்லாம் இக்கட்டான நிலையிலே மனிதர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இக்கட்டான நிலைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து பதற்றமான நிலைகளில் இருந்து நீக்கி அவர்களை நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கு, அமைதியான ஒரு வாழ்க்கை பிறப்பதற்குண்டான உயர்ந்த நிலையை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இதற்கு எதிராக ஒரு நிலையிலே தலைவர்கள் யாரெல்லாம் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய எண்ணங்களை மாற்றி சீரான உயர்வான மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி அமைக்க அருள்வாயாக. எங்களுக்கு அருமையான ஈமானை தாயா, கற்பை தாயா, எழுதனான வாழ்க்கை தாயா, உங்களுடைய ரகசியமான வாழ்க்கை பரிசுத்தமானதாக ரஹ்மானே. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், வறுமையிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், கடன்களிலிருந்தும், கெட்ட மரணங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதிலிருந்தும் வரவே எங்களை பாதுகாத்து தர முடிவாயாக. உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களை, நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை நாங்கள் வேண்டுதலான முறையில் உன்னுடைய திருப்தியை நாடியும் அதிகம் செய்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. வளமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வியாபாரம், எங்களுடைய தொழில்துறைகள், வியாபாரங்கள் அனைத்திலையும் நீ பரக்கத்தையும் மேன்மையும் தந்தருள்வாயாக. எதிர்பாராத நல் உதவிகளை பிறப்பே நீ அதை தந்தருள்வாயாக. உன்னுடைய மேலான கட்டளைகள் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையை பேணி நடத்தக்கூடிய நண்பர்களாக நீ எங்களை கபூல் செய்தருள்வாயாக. எல்லா விதமான பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லா கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உயர்ந்த எல்லா குணங்களையும் வளர்ப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. யார் யார் எல்லாம் எங்களிடத்தில் பிரார்த்தனை சொன்னார்களோ எல்லோருடைய ஹலாலான ஆட்டங்களையும் தேவைகளையும் வளர்ப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட வாழ்நாளை தந்தருள்வாயாக. உலகத்தில் பிறந்த எல்லோரும் எந்தாவது ஒரு நாள் இந்த உலகத்தில் பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகின்ற நேரத்தில் எந்த விதமான கலக்கமோ பயமோ வெறுப்பமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கருத்து வகையை முடிந்த நிலையிலே உன்னுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற நிலையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்ந்த நசீபை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுக்கு சிறந்த நீரையும், சிறந்த துணியாவையும், சிறந்த ஆகரத்தையும் தந்தருள்வாயாக. நாங்கள் அறிந்த வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. நாங்கள் அறியாத வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் வாக்கியங்களையும் தருவாயாக. நாங்கள் கேட்காத, கேட்க தெரியாத வாக்கியங்களையும் உனது கருணையை கொண்டு
சிறந்த ஒரு சமூகத்தை எங்களுடைய நாட்டிலே அதற்கு உண்டாகமாக எங்களுடைய நாட்டை நீ ஆக்கி அருள்வாயாக. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதை முன்னாடி உள்ள சிறந்த நாடாக எங்களுடைய நாட்டை நீ ஆக்கி அருள்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أقدرت فتقبل مني يا الله. உனக்காக நோன்பு நோற்றேன், உன்னையே நம்பினேன், உன் ஆகாரத்தை கொண்டு நோன்பை துறக்கின்றேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அர்-ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக இன்று திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள ராஜ்மஹாலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் திரளாக கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்வில் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்வில் அர்-ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக நடைபெறக்கூடிய அர்-ரஹ்மான் திருமண தகவல் மையம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களை குடும்பங்களோடு தத்தெடுக்கக்கூடிய அந்த திட்டம் மற்றும் நம்முடைய மருத்துவ உபகரணங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அர்-ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரையும் நன்றி கூர்ந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244